நான் ஒரு 2 நாள் வீட்டுக்கு வர மாட்டேன். எங்கடா போற பேக்லாம் தூக்கிட்டு? பேக் காலியா இருக்கு. சிங்கப்பூர் போறமா? சிங்கப்பூர் போறியா? துணிலாம் எதுவும் இல்லாம பேக் காலியா இருக்கு. இது கூட்டாளி கொஞ்சம் ஜாமா கொடுப்பாங்கம்மா. அது அப்படியே உங்களுக்கு சிங்கப்பூர்ல போயிட்டு பாஸ் பண்ணிட்டேன்னா வேலை முடிஞ்சதுமா. கேட்கறவங்க கேனேனா இருந்தா பாட்டி பென்டர்ல வீதி எடுப்பாங்களா? இதெல்லாம் வேற எவனோ ரோட்ல அப்பா பல்ல சுட்டு இருப்பான். அவன் காதுல போய் சுருளா பங்குவிய சுடுவே. ஏன் காதுல சுடுவாத? என்ன ஜாமா கொண்டு போற? எவ்வளவு பேர் உள்ளுக்கு போய் மாட்டிட்டாங்க. அப்பயும் திருந்த மாட்டீங்க நீங்க. அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு எடுத்துட்டு போயிருவேன். ஏன்டா ஜோக்கிங் சப்பாத்தி நம்ம வயிற்று உள்ளுக்கே வச்சு எடுத்துட்டு போனாலும் கண்டுபிடிப்பாங்கடா. அந்த அளவுக்கு இருக்கிற டெக்னாலஜி. நீ ரோட்டு கடை பஜ்ஜி மாதிரி பேசிட்டு இருக்க. இதுக்கு முன்னுக்கு எத்தனை பேரை தொங்க விட்டாங்க. பார்த்து கூட மாட திருந்த மாட்டீங்க. கேரள போய் பாத்திருக்கியா? இல்ல நிறைய சிட்டி சென்டர்லாம் போய் பாத்திருக்கியா? கண்ணு தெரியாதவங்க கூட ஏதோ ஒரு விசை கருவி வச்சு பொழைச்சிக்குவாங்கடா. ஆனா உங்களை மாதிரி 2 கை 2 கால் நல்லா இருக்கிறவங்க தான் இந்த மாதிரி தப்பான தொழில போய் மாட்டிக்கிறீங்க. நான் படிச்ச படிப்புக்கு நான் கவர்னர் வேலையை கிடைக்கும். கிடைச்ச வேலையை செய்ய வேண்டியதா? இதை ஒண்ணு சொல்லிருங்க. நான் படிச்ச படிப்புக்கு கிடைச்ச வேலை தான் செய்யணும். ஏன்னா மேற்கொண்டு முயற்சி பண்றது இல்ல. அப்பா அம்மா ஸ்கூல்ல சேர்க்கலன்னா பரவாயில்ல. அப்பா அம்மா உனக்கு எல்லாமே செஞ்சு கொடுத்து ஸ்கூல்ல சேர்த்து விட்டு நீ கரிப்பா புல்லுக்கு இருக்கிற கெந்தாங்க நடந்துக்கிட்ட அப்பா என்ன செய்வாங்க? இல்ல இது மீறியும் என் கூட்டல கொடுக்குற சாமான எடுத்துட்டு போயிட்டு சிங்கப்பூர்ல அங்க பாஸ் பண்ணிடுவேன், லைஃப்ல பெரிய ஆள் ஆயிடுவேன் நினைச்சிட்டு இருந்தேன். கடைசி வரைக்கும் உள்ளுக்கு வச்சிருந்து நாசியம் கோழி மாதிரி தொங்க விட்டுருவாங்க. சிந்திச்சுக்கோ, திருந்திக்கோ, பொழைச்சிக்கோ. இல்ல மீறி போனோம்னு நினைச்சினா போய் தொங்கிக்கோ.